ரூமுக்கு போன அவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கட்டிலில் உட்காந்து இவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? நம்ம யாருக்காக வாழ வேண்டும்? பிள்ளைகள், மனைவி இவர்களோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாமல் அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு தன் மனதில் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். இன்று தான் கடைசி. இன்றோடு பிஸ்னஸில் இருந்து ஓய்வு பெற்றுவிட வேண்டும். இனிமேல் நாம் வாழ வேண்டும். அதுவும் எனக்காக, என் மனைவிக்காக, என் குடும்பத்துக்காக அப்படின்னு முடிவெடுத்தார். அப்போது கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சேரில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல் அவருக்கு தெரிஞ்சது. உடனே தம் மனதில் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு தானே வந்தோம், இது யாரு, எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டே, யார் நீங்கள், எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு அந்த உருவத்திட்ட கேட்டார். அதற்கு அந்த உருவம், நான் மரண தேவதை, உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அவர் உடனே பயந்து போய், அம்மா மரண தேவதையே, நான் இப்போதான் வாழணும்னு முடிவு செஞ்சுருக்கேன். இப்போ போய் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களே, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டார்.